வணக்கம். இது தமிழ்வினின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் போல் அனிரவுக்கு தற்துணிவு கிடையாது. முன்னாள் அமைச்சர் விமல் விலாசல். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு. கொச்மலை விபத்தில் சிக்கிய 6 மாத குழந்தையின் உடல்நலம் வெளியான தகவல். கல்கிசை இளைஞர் படுகொலை, அதிரடியாக கைது செய்யப்பட்ட 2. தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க மாட்டோம். ஜாலில் டக்ளஸ் பகிரங்கம். சாட்டையை கையில் எடுத்துள்ள ஜனாதிபதி. அமைச்சர்கள் சிலருக்கு கட்டுப்பாடு. கடல் கொள்ளையர்களின் தலைவனை கைது செய். வாழைச்சேனையில் மீனவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டம். தேசிய மக்கள் சக்திக்கோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ ஆதரவு இல்லை. இபிடிபி அதிரடி. தொடர்வன விரிவான செய்திகள். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அனுர அரசு பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தற்துணிவுடன் செயற்பட்டார். அந்த தற்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தவறான அரசியல் தீர்மானம் எடுப்பதை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். அதனிடையே நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற ஆணவத்தில் அனுர அரசு தான்றொன்றித்தனமாக செயற்படுகின்றது. 2020ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ஷ அரசுக்கும் பெரும்பான்மை பலம் இருந்ததையும் அந்த பலம் 2 ஆண்டுகளுக்குள் பலவீனமடைந்ததையும் அனுர அரசு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவுடன் அரசு அண்மையில் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களின் விவரங்கள் இதுவரையில் முழுமையாக வெளியிடப்படவில்லை. இந்த விடயத்தில் அனுர அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை. பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாயின் அதற்கு இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையானது. கடந்த காலங்களில் இதனை காட்டிலும் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பல ஒப்பந்தங்கள் நாடாளுமன்றத்துக்குள் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசு பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தற்துணிவுடன் செயற்பட்டார். அந்த தற்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கிடையாது. சர்வதேச நாணய நிதியத்தின் விவகாரத்தில் அனுர அரசு நாணய நிதியத்தின் சகல நிபந்தனைகளுக்கு மடிபணிந்துள்ளது. மின்கட்டண அதிகரிப்பு ஊடாக இதனை எதிர்வரும் மாதம் அளவில் விளங்கிக் கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழின படுகொலை வாரத்தின் 2வது நாளான இன்றும் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைய தினம் கிளிநொச்சி பேருந்து தரப்பு நிலையத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரமானது வடக்கு கிழக்கு உட்பட தமிழக தாயகத்தின் பல பகுதிகளில் உணர்வு ரீதியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை உலுக்கிய கொச்மலை பேருந்து விபத்தில் மீட்கப்பட்ட 6 மாத குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பேராதனை போதனா வைத்தியசாலையின் இயக்குனர் AMS வீரபண்டார தெரிவித்துள்ளார். கொச்மலை ரம்போட கெரண்டியல்ல பகுதியில் கடந்த 11ஆம் தேதி ஏற்பட்ட விபத்து நாட்டையே பெரும் சோகத்தில் தள்ளியது. விபத்தில் சிக்கி 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பெரும்பாலானவர்கள் பலத்த காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த விபத்தில் தனது 6 மாத குழந்தையை காப்பாற்ற தாய் ஒருவர் மேற்கொண்ட பாச போராட்டம் சமூக ஊடகங்களில் பரவி மக்களின் மனதை கலங்க வைத்திருக்கிறது. அந்த பாச போராட்டத்தில் தாய் குழந்தையை காப்பாற்றிய நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் காப்பாற்றப்பட்ட குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக வீரபண்டார தெரிவித்துள்ளார். அதோடு கம்பளை மருத்துவமனையில் இருந்து 6 மாத குழந்தை 6 மற்றும் 11 வயதுடைய 2 குழந்தைகள் தனது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மூவரில் 6 மாத குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டார். மதியம் குழந்தைக்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் குழந்தையின் முதுகெலும்பு, சிறுநீர் பாதை மற்றும் மார்பு குழிக்கு அருகில் அடிவயிற்றின் கீழ்ப்பகுதியில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைக்கு மற்றும் ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கல்கிசையில் கடந்த 5ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை செல்வெஸ்டர் வீதிக்கு அருகில் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத 2 வீடொன்றுக்கு முன்னால் இருந்த இளைஞர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றுள்ளார். இதன்போது அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பிச் சென்று நீண்ட தூரம் ஓடியுள்ளார். ஆனால் துப்பாக்கிதாரிகள் இளைஞனை துரத்தி சென்று நடு வீதியில் வைத்து சுட்டுக் கொலை செய்துள்ளனர். தெகியவளை ஓமன் பிளெக்ஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு உதவி செய்ததாக கூறப்படும் 2 சந்தேக நபர்கள் கல்கிசை பிரதேசத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை காவல்துறையினர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு நாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகன் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் பெறுபர்கள் தோல்வியிலும் வெற்றி என்ற நிலையில்தான் அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கட்சியின் உள்ளூர் அதிகார சபையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், பிரதேச பொறுப்பாளர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்களை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய வேளையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உசுப்பேற்றியோ போலி வாக்குறுதியையோ போதை ஏற்றும் பொருட்களையோ வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கவில்லை. நாம் வழமை போன்றே அந்த நிலைப்பாடுகளை வெளிப்படையாக கூறி மக்களிடம் சென்றிருந்தோம். அதன் முடிவுகள் வந்துள்ளன. அவை எமக்கு சார்பாக இல்லாவிடனும் கிடைத்தவை தோல்வியிலும் வெற்றிக்கான சமிக்கையாகவே இருக்கிறது. அதே நேரம் ஆட்சியில் பங்கெடுக்கும் விருப்பம் எமக்கில்லை. தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபியிடம் தேசிய நல்லிணக்கம், இனங்களுக்கிடையிலான நல்லுறவு என்பது அறவே இல்லாது போய்விட்டதுடன் அது மறக்கப்பட்டுள்ளமையினால் உள்ளூர் அதிகார சபை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை நாம் வழங்கப் போவதில்லை. இதுவே கட்சியின் முடிவாகவும் இருக்கின்றது. அதே நேரம் ஏனைய தமிழ் கட்சிகளுக்கான ஆதரவும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரும் பட்சத்தில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டே எடுக்கப்படும். குறிப்பாக இது கட்சிகளின் எதிர்காலம் மற்றும் மக்களின் நலன்களுடன் தொடர்புடையதாகவே இருக்கும் என தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க கடுமையான அதிருப்தி கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொதுமக்களின் மத்தியிலும் ஊடகங்களிலும் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வெளியிடும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நிலந்தி கொட்டக்கரட்சி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர் ஒருவர் 2 அமைச்சர்கள் ஆகியோரை வரவழைத்து இது குறித்து தனது அதிருப்தியை ஜனாதிபதி நேரடியாக வெளிக்காட்டியுள்ளார். அத்துடன் மேற்குறித்த அரசியல்வாதிகளை எந்தவொரு காரணத்தை கொண்டும் இனிவரும் காலங்களில் ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து ஜெயதிச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் விஜித கேரத் ஆகியோருக்கும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதிகரித்து வரும் ஆழ்கடல் மீன் களத்திற்கும் மீன் கொள்ளையர்களுக்கு எதிராகவும் வாழைச்சேனையில் இன்று போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தீர்வு கிடைக்கும் வரை ஆழ்தொழிலுக்கு செல்வதில்லை என தெரிவித்து இன்று காலை வாழைச்சேனை மீன்பிடி துறைமுக பகுதியில் ஆழ்கடல் மீனவர் அமைப்புகளால் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. துறைமுக பகுதியில் ஒன்று கூடிய மீனவர்கள் கடல் கொள்ளையர்களின் தலைவனை கைது செய்ய வேண்டும், மீனவர்கள் கடல் வழியாக கிளீன் ஸ்ரீலங்காவாக மாற்றி தர வேண்டும், மீன் பிடித்து பிழைக்கும் எங்களுக்கு இடையூறு செய்யாதீர்கள் என்பன போன்ற வாசகங்களை எழுதிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த திருட்டுச் சம்பவத்தால் மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் பாரிய நஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வாழைச்சேனை காவல் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த பண்டார மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மீனவர் சமூகம் மகஜரை கையளித்தனர். மீனவர்களின் போராட்டத்தால் சந்தையில் மீன்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் விலை அதிகரிப்பும் காணப்படுகிறது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் அடையாளங்களை அளிக்கவும் முயலும் தேசிய மக்கள் சக்திக்கோ சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ ஆதரவில்லை என்று தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் காத்திரமான எதிர்த்தரப்பாக உள்ளூராட்சி சபைகளை எதிர்கொள்ளவே கட்சி தீர்மானித்திருப்பதாக தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியாகிய எமக்கு வாக்களித்த அனைவருக்கும் முதலில் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்தல் முடிவுகள் எம்மை பொறுத்தவரையில் ஏமாற்றங்களையோ ஆச்சரியங்களையோ ஏற்படுத்தவில்லை. வித்தியாசமான அரசியல் சூழலிலேயே நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தோம். எந்தவிதமான அரசியல் அதிகாரங்களும் அற்ற நிலையில் எம்மீதான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் எமது செயலாளர் நாயகம் கைது செய்யப்பட போகிறார் என்ற ஆதாரமற்ற வதந்திகளும் ஒருபுறம் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்க, மறுபுறத்தில் வழமை போன்று எமக்கு எதிரான சீரடிப்புகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே இந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தோம். இந்த நிலையில் எமக்கு 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இது எமது மக்கள் எமது வேலை திட்டங்களையும் எமது நடைமுறை சாத்தியமான அரசியல் அணுகுமுறைகளையும் ஆதரிக்கின்றார்கள் என்ற செய்தியையே வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவினை பின்னடைவிலும் ஒரு வெற்றியாகவே நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் எமது நிலைப்பாடு பற்றி கேள்வி பல்வேறு தளங்களில் தற்போது பேசுபொருளாக காணப்படுகிறது. நம்மை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தியும் அதேபோன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தவிர்த்து தரப்புகள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க எமது ஒத்துழைப்பு அவசியம் என்று கருதி எம்மை அணுகும் பட்சத்தில் அவை தொடர்பாக சாதகமாக பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம். அவ்வாறான தேவை ஏற்படாத பட்சத்தில் ஆரோக்கியமான எதிர்த்தரப்பாக உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்துவமாக மக்கள் நலன் சார்ந்து செயற்படுவதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லிக் கொள்கின்ற ஜேவிபி கட்சியினருக்கு ஆதரவு தெரிவிக்க மறுப்பதற்கு இனவாதமோ இன ரீதியான சிந்தனைகளோ காரணமில்லை என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எம்மை பொறுத்தவரையில் எமது மக்களுடைய அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கும் எமது மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் தேசிய நல்லிணக்கம் அத்தியாவசியமானது என்பதை உறுதியாக நம்புகின்றோம்.
அதற்காக கடந்த 35 வருடங்களாக தொடர்ச்சியாக உழைத்து வருகின்றோம். கடந்த காலங்களில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து தென்னிலங்கை அரசாங்கங்கள் எமது தேசிய நல்லிணக்க அணுகுமுறையின் அவசியத்தை புரிந்து கொண்டு சாதகமான எமது பிரதிபலிப்புகளை வெளிப்படுத்தி வந்தன. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தினரிடம் தேசிய நல்லிணக்கத்தின் அவசியம் பற்றி புரிதல் கொஞ்சமும் இல்லை என்பதை அவர்களுடைய செயற்பாடுகள் வெளிப்படுத்துகின்றன. இன்னுமொரு வேடிக்கை என்னவென்றால் EPDP தமிழ் தேசிய பரப்பில் செயற்படாத கட்சியாகும். எங்களோடு பேசுவது தங்களுடைய கொள்கைகளுக்கு மாறான செயற்பாடாம். ஆனால் EPRLF, FLOOD, டெலோ, சமத்துவ கட்சி உள்ளடங்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு பேசுவார்களாம். அவர்கள் தமிழ் தேசிய பரப்பிலை செயற்படுகின்றார்களாம். தமிழ் தேசியத்துக்கு புறம்பான தரப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை அடையாளப்படுத்துகின்றார்கள். 2015 ஆண்டு வரையில் எமது கட்சியை வழிநடத்திய தலைவர்களுள் ஒருவரான தோழர் அசோக் என்று அறியப்பட்ட சந்திரகுமாருடன் இணைந்து உள்ளூராட்சி சபைகளை அமைக்க டீல் பேசுகின்றார்கள். இவ்வாறு தங்களுடைய செயலுக்கும் சொல்லுக்கும் சம்பந்தமில்லாமல் செயல்பட்டு கொண்டு மக்களின் பிரச்சனைகளை தீரா பிரச்சனைகளாக வைத்திருப்பது, சுயலாப அரசியல் செய்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் ஆதரவளிப்பது சாத்தியமற்றது என்ற அடிப்படையிலேயே எமது தீர்மானம் அமைந்திருக்கிறது. இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.